Yes, my Peti. Mr. Archikar, கௌசல்யா வந்தாச்சா? கௌசல்யாவா? வரலையே. நிஜமா சொல்ற? நிஜமா சொல்றேன்டா. ஸ்வேதா. கௌசல்யா. How are you, Papa? I'm fine. How are you? I'm fine. கௌசல்யா, நீ திரும்பி அமெரிக்கா போவியா? யார் சொன்னாங்க? கௌசல்யா, நீ அமெரிக்கா போயிட்டேனா வீட்ல எல்லாருமே சண்டை போடுறாங்க கௌசல்யா. அம்மா அப்பா கூட சண்டை, பெரிய தாத்தா சின்ன தாத்தா கூட சண்டை, விஜயா பாட்டி எல்லார் கூடயும் சண்டை. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்காங்க கௌசல்யா. இந்த ஹால் பாக்ஸிங் ரிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இருந்தா நம்ம ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு. நோ இப்படி இருந்த ஃபேமிலி எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஓகே குட் கௌசல்யா. ஓகே. நாளைக்கு ஒரு இளைஞர் சங்கம் மீட்டிங்கு, அதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்பட்டது. எல்லாமே உங்க புக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எதுக்கு விளக்கம்? இந்த வீடே வேண்டான்னு போனதுலயே நீங்க எவ்வளவு காயப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை எதையும் சரி பண்ணிடாது. இருந்தாலும் நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உறவுகளுக்குள்ள நன்றி மன்னிப்பு இதெல்லாம் தேவையே இல்லை கௌசல்யா. ஒரு கெட்ட பழக்கம். உறவுங்கிறது இடத்துல இல்லை, மனசுல இருக்கு. இடம் மாறி போனதுனால உறவுகள் மாற போறதில்லை. நான் இங்கிருந்து போறது கோச்சுக்கிட்டோ ஆதரத்துலையோ இல்லை, ஒரு சில கேள்விகளை அவாய்ட் பண்றதுக்கு. தட்ஸ் ஆல். அண்ணே, இனிமே இந்த வீட்டுல யாரும் உங்களை ஒரு கேள்வியும் கேட்காம நான் பாத்துக்கிறேன். கேள்வி வெளிப்படையா வந்தா என்ன, மனசளவுல இருந்தா என்ன, பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுலயே எல்லா கேள்வியும் இருக்கும். ஒரு சின்ன பிரிவு எப்பவுமே உறவுகளை பலப்படுத்தும்னு சொல்லுவாங்கடா. என் முடிவில் அதனால எந்த மாற்றமும் இல்லை. அதான் கௌசல்யா, நீ வந்துட்டியே, அதுவே எனக்கு போதும். நம்ம வீட்டில் நிறைய பிரிவுகள் விரிசல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். என்னை பத்தி கவலையை விட்டுருங்க. மரத்தடி செடி மாதிரி உங்க நிலையிலேயே வளர்ந்துட்டேன். என்னை பத்தி யோசிச்சுக்கலாம். ஆலமரத்து நிழல்ல எதுவும் வளராதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உன் வளர்ச்சிக்கு இது நல்லதோ என்னவோ. டேய், ஏன்டா வருத்தப்படுற? ஆட்டோல ஏறினா 10 நிமிஷத்துல இங்க இருக்க போறேன். பழனிக்கிட்ட என் விலாசம் இருக்கு, கீழ் வீட்டில் ஃபோன் இருக்கு, கூப்பிடு, ஒரு நொடியில் வந்துடுறேன். நீங்க அவரோட விளக்கத்தை கேட்க வேண்டாமா? எதுக்குமா? எதுக்கு? என் தம்பி மனசு எனக்கு நல்லாவே தெரியும். வார்த்தைகள் வேஸ்ட்டுமா. பரஸ்பர விளக்கம் கொடுக்கறதுக்கு இது என்ன கோர்ட்டா? இல்லையே. பழனி இனிமே இங்கதான் இருப்பான். நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அக்கா அக்கா நீ ரொம்ப அழகா இருக்க. எதுக்கு இந்த ஐஸ்? எதுவும் இல்லை, ஒரு குட்டி ஹெல்ப் தான். நாளைக்கு ஸ்டேட்ஸ்லேருந்து டெலிகேட்ஸ் வராங்க. செமினாருக்கு ஸ்பீச் ரெடி பண்ணணும். கொஞ்சம் எழுதி தாய. உன் தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா? நானே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி வெரிஃபை பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கேன். போடி போய் அக்கில போய் எழுதிக்கு போ. அவளுக்கு செகண்ட் ஷிஃப்ட். எதுக்கு போய் அக்காவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? எடு அந்த நோட்டை. 1 ஹவருக்கு நீ ஸ்பீச் பண்ணமா? கன் மாதிரி எழுதி தரேன், கன் மாதிரி கொடு. வேண்டாப்பா, வேண்டாவே வேண்டாம். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க. அப்போ டீச்சர் கிட்டே வாங்கினாடி. நான் இன்னும் மறக்கல. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்னை பத்தி உனக்கு தெரியாது. பேங்கில் எனக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கு. வாழ்த்து கவிதை மட்டும் எழுதி படிக்க ஆரம்பிச்சேன்னா தட்டு வாங்க பாரு, தட்டு முடிக்கிற வரைக்கும். அது போதும் நிறுத்துங்கன்னு சொல்லி தட்டின தட்டு. உன்னை யாருங்க கூப்பிட்டா?
என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க? போயிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்குமே. என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கேன். சிவ பூஜையில நுழைஞ்ச கரடி மாதிரி ஏன் போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்க? நீங்க தான் இன்னைக்கு ஆழ்வார்பேட்டில் கரடி மாதிரி நின்றுட்டு இருந்தீங்க. என்ன சொல்றீங்க? இன்சர்ட்டு, டை, பேண்ட், கூலிங் கிளாஸ்ன்னு சும்மா கும்முன்னு இருந்தீங்க சார். என்னால நம்பவே முடியல சார். நம்பாதீங்க, அது எங்க அப்பாவே இருக்காது. ஆமா, அது நான் இல்ல. ஏன் சார் போய் பேசுறீங்க? நீங்க எந்த ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்தீங்களோ அதே ஆஃபீஸ்ல என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாரு. அங்கே முழுமையாக விசாரிச்சுட்டேன். நீங்கள் அனுஷா சிட் ஃபண்டில் சீனியர் மேனேஜராக இருக்கீங்க சார். வேலை பார்க்குறத பெருமையாக நினச்சிங்க சார். ஏன் சார் வைக்கப்படுறீங்க? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார். அந்த டைலையும் அந்த கண்ணாடியிலையும் சூப்பராக இருந்தீங்க சார். ரொம்ப அம்சமாக இருந்தீங்க சார். உமா, உங்கள் அப்பா எம்ஜிஆர் கண்ணாடி வச்சுருக்காரு, அது போட சொல்ல சூப்பராக அப்படியே தூள் கிளப்பாரு. உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணலாம். ஆமாம் சார், அந்த டையும் அந்த கண்ணாடியும் வீட்டில் போட்டுங்க சார். சூப்பரா இருப்பீங்க சார். அம்சமா இருக்கீங்க. இன்னொரு புது மாப்பிள்ள மாதிரி தெரியுறீங்க சார். ஆமா சார். மகேந்திரா ஆஃபீஸ் போறேன்னு சொன்னதெல்லாம் இதுதானா? அப்பா, இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் போக வேண்டாம்னு அம்மா அன்னைக்கே சொன்னாங்கல்ல, ஏப்பா போனீங்க? மாசம் எனக்கு 7000 ரூபாய் சம்பளம். இது போய் டெபாசிட் கேன்வாஸ் பண்ணா கமிஷன் உண்டு. அந்த கமிஷன்ல தான் உங்களுக்கு புடவை கடை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு கடை நல்லா இருக்குன்னு சொல்லல நீ? பிரைவேட் ஃபைனான்ஸ்ல ப்ராப்ளம் வருங்கிறதா தானே அங்கே சேர வேண்டாம்னு சொன்னோம். அப்படி போய் சேர்ந்தா என்ன அர்த்தம்? அது நல்ல கம்பெனி, ஜெனிவன் கம்பெனி. அந்த கம்பெனியில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கேன். சும்மா சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு பின்னால் சுத்திட்டு இருக்க முடியாது. தவறு, நான் வேலைக்கு போவேன், ஜெயிச்சு காட்டு வண்டி. நான் அப்புறம் வரேன். பிரச்சனைன்னு வந்த உடனே முதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்க வேண்டியது. ஜெயிச்சு கொட்டுறாரு. தெரியாது உங்களை பத்தி எனக்கு. என்ன கௌசல்யா, என்ன படிக்கிற? டயர்டா இல்லை? டயர்டாக தான் இருக்கு. ஆனால் தூக்கம் வரல. ஜெட்லேக்லாம் போக இன்னும் 2 நாள் ஆகும். அப்பா, நீ வந்ததுக்கப்புறம் தான் மனசுக்கு லைட் போட்ட மாதிரி இருக்கு, ஆறுதலாக இருக்கு. நீ இந்த வீடு எப்படி தான் சமாளிச்ச? நீ இன்னும் ஒரே ஒரு நாள் லேட் பண்ணிருந்த, எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும், செத்தே போயிருப்பேன். சாது பசு மாதிரி இருக்கிற மனு ஒரே நிமிஷத்துல எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன் தெரியுமா? இந்த சொத்துல யாருக்கு? அவனுக்கு தானே. நம்ம கம்பெனி சாதாரண கம்பெனியா? சவுத் இந்தியால நம்பர் 1 கம்பெனி. ஆபீஸ்ல என்ன பாச மதிக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு அப்பா முறையில என்ன மதிக்கலாம்ல. கெஞ்சினாலும் திட்டினாலும் நான் யாரு? அவன் அப்பா தானே. அதையும் புரிஞ்சுக்க மாட்டான் கௌசல்யா. கொஞ்ச நாள் போட்டுங்க, தானே புரிச்சுப்பான். அவன் பெட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனப்ப என் மனசு எவ்வளவு நொந்து போச்சு தெரியுமா? நீ மட்டும் என் பக்கத்துல இருந்திருந்த நான் குழந்தை மாதிரி அழுதுருப்பேன். விடுங்க. இவ இந்த ரேணுகா ஒரு முட்டாள் கௌசல்யா. அவளுக்குள்ளேயும் பெரிய வேதனை இருக்குங்க. இந்த உலகத்துல யாருக்கு தான் வேதனை இல்லை? அதுக்காக ஸ்டூபிட்டா இப்படி ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதா? நல்ல வேலை எதுவும் ஆகல. ஒருவேளை ஆயிருந்தா நான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? விடுங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அது ஒண்ணுதான் எனக்கு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கு. சத்யாவை வெளி கொண்டாந்தலாம்ல? வக்கீல் கிட்ட பேசிட்டேன். எவிடன்ஸ் ஒன்றும் ஸ்ட்ராங்கா இல்லையா? சீக்கிரம் பெயில் கிடைச்சிடுன்னு சொன்னாங்க. அவனை பாத்தியா? எப்போ? சாயந்தரம். அவன் ஒரு ஹோம்ல வச்சிருக்காங்க. அவன் நிஜமாவே கஞ்சா அடிச்சிருப்பானா?
அவன் ஏன் பிள்ளைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மேல கொஞ்சம் கூட தப்பு இருக்காது. தேங்க்ஸ் கௌசல்யா. எதுக்கு? இந்த நேரத்துல நீ என் பக்கத்துல இருக்கிறதுக்கு. விஜயாக்கா ஒன்று பார்த்தாங்களா? பார்த்தாங்க. அவங்களும் ஒரு விதத்துல பாவப்பட்ட ஜீவன் தான். அவங்க மேல உங்களுக்கு கோவமா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆதங்கம் மட்டும்தான். உங்க அக்காவை எந்த காரணத்திலையும் நீங்க வெறுக்க கூடாது. ஓகே, மாட்டேன். உங்க அண்ணனோட மனசு போக போக மாத்திரலாம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஃபேக்டரியில் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்கும் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனைகளும் எல்லாம் ஒரே டைம்ல ஒருத்த பாரு. அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு கௌசல்யா. எல்லாம் உங்க தைரியத்தை சோதிக்கதான். வீட்டு பிரச்சனை கவனிக்க நான் வந்துட்டேன். உங்க ஆபீஸை கான்சென்ட்ரேட் பண்ண மாத்திரம் போறோம். என்ன? எதுக்காக இருக்கும்? எதுக்கா இருக்குமா? தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி இப்படி மொட்டையா ஒரு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, எதுக்காக அப்படி சொன்னாங்க? யார் எப்படி சொல்லிருப்பாங்க? எப்படிங்க உங்களால எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி நிம்மதியா தூங்க முடியுது? நீ ஏன் மனசுல ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கேள்வி கேட்டேன்னா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன். எனக்கு மைண்ட் ரீடிங்லாம் தெரியாது. என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ தெளிவா கேளு. ஆமா, உங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டி முழைக்க சொல்லணும். நீங்க ஆஸ்திரேலியா போறத தள்ளி போட முடியுமான்னு உங்க அம்மா எதுக்காக கேட்டாங்க? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூங்க விடு. ஐயா, என்ன? ஏதாவது பண உதவி கேட்கறதுக்காக இருக்குமோ? ஆமா, நம்ம கட்டுக்கட்டா பணம் அடுக்கி வச்சிருக்கோம், நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன சுபா, அப்பா கிட்ட இல்லாத பணமா? ஆமா இல்ல, ஒருவேளை உங்களையும் உங்க அப்பாவையும் சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்களோ? தெரியல. ஆனா அப்படி ஒரு எண்ணம் இருந்தா எதுக்கு தள்ளி வைக்கிறாங்க? ஏமனு உங்களை கூப்பிட்டு ஏதாவது சொல்லி என்ன டைவர்ஸ் பண்ணிட சொல்லிடுவாங்களோ? லூஸ் மாதிரி பேசாத. வேற என்னதான் காரணமா இருக்கும்? ஒருவேளை உங்ககிட்ட நைஸா பேசி டோட்டல் பிளானிங் தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்களோ? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? தெரியாம எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? என்ன ஒத்துக்கிட்டேன்? ஆஸ்திரேலியா போறத தள்ளி போடுறேன்னு உங்க அம்மா கிட்ட ஒத்துக்கிட்டீங்கல்ல? என்ன காரணம் நிஜமா உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? முதல்ல சொல்லுங்க. அறிவில்லை உனக்கு? தள்ளு. எதுக்கு வீணா ராத்திரி நேரத்துல என்னென்னமோ கற்பனை பண்ணி என் உயிரை வாங்குற? அவங்க எது கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கேஷுவலா தான் ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுமா என்ன? இவர்கிட்ட போய் கேட்டனே என்ன சொல்லணும்? எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க? அம்மா, உமா ஒன்றும் குழந்தை இல்லை, அவ வந்துடுவா. ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் இருக்கலாம், இல்லை யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். வந்துடுவாமா. அம்மா, வரி பண்ணிக்காத. அம்மா, உமா அக்கா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். வழக்கம் போல 5:30 மணிக்கே கிளம்பிட்டாளா? இன்னும் மணி 8 தானே ஆகுது. ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி 2.5 மணி நேரம் ஆகுது. எங்கேயா வெளியில போகணுன்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. ஃபோனும் பண்ணலாம். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன 3 பேரும் அப்படி பாக்குறீங்க?
எங்க உமா இன்னும் வரலைங்க. ஆட்டோ சத்தம் கேட்டோன்னே அவ தான் வந்துட்டான்னு நினைச்சோம். அவள் லேட்டாக தான் வருவா. ஏன் உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாளா? இல்லை, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், அவளும் அந்த மாடி வீட்டு மைனர் ஆட்டோவில் போனாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்பா நீங்க பாத்தீங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். எவனோ மூணாவது மனுஷன் சொன்னான்னு சொல்லி இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு தப்பா தெரியல? அவள் தப்பாக நடந்துடக்கூடாங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். நானும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், யார் இந்த வீட்டில் என்ன மதிக்கிறீங்க? இப்போ யார் உங்களை மதிக்கல? ஒருவேளை உங்க ஃப்ரெண்டை சரியா கவனிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படியே உமா மதன் கூட பேசியிருந்தாலும் அதுல என்ன தப்பு? நீ தப்பா பேசுற. நீங்க 3 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதை என்னைக்காவது நான் தடுத்திருக்கேனா? இல்ல, அந்த அளவுக்கு உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா இவன் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லம்மா. நாய்க்கு நரி வேஷம் பாட்டம் பாரு, ஆளு மூஞ்சி மொகர கட்டி. இப்போ உமா மேல சந்தேகம் வருதுன்னா அவன் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற? அவன் மதம் கூட பேசணும்னா இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசலாம்ல, ஏன் யாருக்கும் தெரியாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசணும்? முதல்ல உங்களுக்கு மதனை பார்த்தாலே பிடிக்காது, அவர் எதிரில் வந்தாலே கோவப்படுவீங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து பேச முடியுமா? யதார்த்தமா 2 பேரும் வெளியில மீட் பண்ணிருக்கலாம், பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கலாம், காஃபி குடிச்சிருக்கலாம். எதுவும் கிளியரா தெரியாம இப்படி அவ மேல சந்தேகப்படாதீங்கப்பா. உமா உங்க பொண்ணு, நீங்க தான் முதல்ல அவளை நம்பணும். அகிலா சொல்றதா கரெக்ட். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு டவுட் தான். நீ வாய மூடு. கேப் கிடைச்சா போதும் உள்ள பூந்துருவிய. திவ்யா வர்றா சரிங்க. சுத்திட்டு வர்றா. ஏமா லேட்டு? ஃப்ரெண்டு கூட டீ நகருக்கு போயிருந்தேன். அம்மா சாப்பாடு வேண்டாம், சாப்பிட்டுட்டேன். குட் நைட். குட் நைட். ஃப்ரெண்டு கூட டீ நகர் போயிட்டு வரேன்னு ஒத்த வார்த்தை சொன்னா அப்படி விட்டுடுவீங்களா? விசாரிக்க, எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. நான் சொன்னா கரெக்டாக இருக்கும். 1000% கரெக்டாக இருக்கு சார் நீங்கள் சொன்னா. என்ன சார் சொன்னீங்க? ஆனா அவசியமா அடுத்தவங்க பிரச்சனையை மூக்க நுழைக்கிற படமா ராஸ்கல்ஸுங்களை கட்டி வச்சு காலால் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி சட்டை பிடிச்சு சார் பேட் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் நல்ல மூட்ல இருக்கேன். இன்னைக்கு போனஸ் வந்துச்சு. டி நகர்ல போய் 2 செட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். போட்டுங்களா? போறேன். இப்ப புரிஞ்சுதா உமா எந்த ஃப்ரெண்டு கூட டி நகர் போனாங்க? எனக்கு ஒன்றும் இது தப்பா படலப்பா. பாய முடியும் சும்மா. உன் பொண்ணு உமா கூப்பிட்டு டீட்டெயிலாக விசாரிச்சு பாரு. ஏன் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு அவ கத்துனதெல்லாம் பத்தாதா? இன்னும் மறுபடியும் வேற கேட்கணுமாக்கும். கேளுமா. என்னமோ பண்ணி தொலைங்க. அம்மா நீ உமாவை தப்பா நினைக்கிறியா? அவ தப்பு பண்ண மாட்டாக்கில. ஆனா அவ சரின்னு நினைச்சு செய்யற காரியம் தப்பா முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாது. அப்பா சொன்னது எப்பவுமே நம்ம கேட்டது கிடையாது. இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுறோம். ஒரு நிமிஷம் அவரோட பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாரு. எனக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமா இருக்கு.